ஒரு மாணவன் வாத்தியார் திட்டினாரு அப்படின்ற காரணத்திற்காக சூசைட் பண்ணிக்கிட்டான். இது வந்துட்டு வழக்கு பதிவும் ஆகுது. ஐபிசி செக்ஷன் 306 படி வழக்கு பதிவும் ஆகுது. இந்த வழக்குல இருந்து அந்த வாத்தியாரை சுப்ரீம் கோர்ட் வந்து விடுவிச்சிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம், சுருக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது பண்ணுற அவரன் ஸ்டுடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாத்தியார் வந்துட்டு மாணவனை கண்டித்து திட்டிருக்காரு. அந்த மாணவன் சூசைடும் பண்ணிக்கிட்டான். இதற்கடுத்து அந்த வாத்தியார் மேலே ஐபிசி செக்ஷன் 306 படி வழக்கு பதிவாகுது. இந்த வழக்குல இருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் முறையிடுறாரு. அங்கே நிராகரிக்கப்படுது. இதற்கடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் முறையிடும் போது இவர் மேலே இருந்த அந்த வழக்குல இருந்து அவரை வந்துட்டு அந்த வாத்தியாரை வந்துட்டு விடுவிச்சிருக்காங்க. இந்த வழக்குல இருந்து அந்த வாத்தியாரை எப்படி விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வழக்குல இருந்து அந்த வாத்தியாரை எப்படி விடுவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஐபிசி செக்ஷன் 306 என்ன சொல்லுதுன்னு நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இந்த ஐபிசி செக்ஷன் 306 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, தற்கொலைக்கு தூண்டுதல் வந்துட்டு குற்றம் அப்படின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா, ஒரு நபரை வந்து நம்ம பப்ளிக் பிளேஸில் ஒரு நபரை நம்ம செருப்பை கழட்டி அடிக்கிறோம். அதனால அவருக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் தூக்கு மாட்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இறந்துட்டார், தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. இது வந்துட்டு 306 கீழே வரும். பேக் டு திஸ் கேஸ். நம்ம இந்த வழக்கில் என்ன பார்த்தோம்? மாணவனை வந்து வாத்தியார் திட்டினாரு, அதனால மாணவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பொதுவாக டீச்சரோட வேலை என்ன? ஒரு மாணவனை நல்வழியில் கூட்டி செல்வது தான் ஒரு டீச்சரோட வேலை. அது மாதிரி இந்த வழக்கில் வந்துட்டு டீச்சர் தன்னோட வேலையை தான் செஞ்சுருக்காரு. அவருக்கு எந்த ஒரு மென்சரியாகவும் இல்லை, அதாவது எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இந்த மாணவன் வந்து நம்ம திட்டுறனால அவன் சூசைட் பண்ணிப்பான், அதனால நம்ம திட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் திட்டலை, அவர் கண்டிச்சிருக்காரு அப்படின்னு. அப்போ இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எவ்வளோ வேணாலும் டீச்சரை அடித்து துன்புறுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த வழக்குக்கு மட்டும்தான் இந்த வாத்தியாரை வந்து விடுவிச்சிருக்காங்க. எல்லா வழக்குக்குமே விடுவிச்சிருவாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. இது போன்ற அவர்னஸ் வீடியோக்கு பார்வை.